நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசி மாத்திர மக. இதனுடைய 1204வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, நான் எடுத்த டாபிக் வேறு மாதிரி இருக்குது, பேச வடிவில் மாறி எடுத்து. ஆக்சுவலாக ஃபியூ மந்த்ஸ் பேக் காமகலா விலாசம்ன்ற இந்த நூல் ஜஸ்ட் கிவன் டு மீ ஸ்பைரல் பெயிண்டிங் ஃபார்ம் பரத்னு ஒரு பையன், இதில் செக்ரட்டரியேட் ஒர்க் பண்ணுறான், இட்ஸ் லாயர். அவன் கொண்டு வந்து கொடுத்தான். இப்போ இந்த இது வந்து வெளியில் கிடைக்கல மாமா, அவன் வந்து பழமையான நூல் எடுத்தான். இதுலேருந்து எடுத்த இதில் வந்து முக்கியமாக காட் அட்ராக்டட் பை திரிவண்யமும் ஒன்று வருது, 3 வளையங்கள். இந்த திரிவண்யங்களை பற்றி மிச்ச நூல்கள்லாம் வந்து அவ்வளோவா சொல்லப்படலை, இதில் மட்டும் தான் சொல்லியிருக்கா. ஸோ அதுக்காக எடுக்க இது வந்து ஸ்ரீசக்கரத்தை சொல்லும்போது லயக்கிரமம் சிருஷ்டிக்கிரமம் இருக்குது. லயக்கிரமம் அதாவது கீழேருந்து ஆரம்பித்து மேலே போய் லயப்படுறது. சிருஷ்டிக்கிரமம் வந்து மேலேருந்து ஆரம்பித்து கீழே வந்து முடிகிறது. லயம் சிருஷ்டி. ஸோ ஸ்ரீசக்கரத்தினுடைய படம் அப்புறம் பார்த்தேன். நான் படத்தை காமிக்கிறோன்னா பெஸ்ட் திங் இப்போ ஸ்ரீ மகாமேரு மண்டலி போட்ட புக்கு ஸ்ரீ வித்யா நவாவரண பூஜா பத்ததி. இந்த புக்கு தான் பெஸ்ட்டு புக்கு. கார்த்திக் குமார் வாங்கினது கொடுத்தாங்க. இது ரொம்ப பல்கி புக்கு, ரொம்ப அழகான இது. மகாமேரு மண்டலி போட்டது இது. இதை பற்றி முன்னாடி ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நான் பேசியிருக்கேன். பட் கடைசியில் இது எடுத்து வச்சுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அதில் படங்கள் அவ்வளோவா. ஸோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் அதை சொல்லிவிட்டு மிச்சத்தை அதை யூஸ் பண்ணலான்னு எடுத்தேன். எடுக்கும்போதே ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. என்னுடைய குருமார்கள் சம்பகாம்பா இருக்காது இதில். அந்த அம்மாவுக்கு அடுத்தது யார்? ஸ்ரீகுரு சம்பகாம்பா. அடுத்து வந்து குரு பரமகுருவான பாலானந்தநாதர் அவரோட படம் இருக்குது. காமோடி சாஸ்திரி. இவரோட குரு யார்? சிதானந்தநாதர். சிதானந்தநாதருக்கு அடுத்ததாக குஹானந்தநாதர், காசியில் இருந்தவர். இவர்தான் மூலம். சரி, இதை காமிச்சிட்டு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். இது வந்து கிட்டத்தட்ட ரீகேப் பண்ண வச்சுங்களேன். அதாவது ஸ்ரீசக்கரி கூட வந்தால் ஒரு அம்மா சாந்தி யாருன்னு சொல்லிட்டு இதில் இருக்கா, கோவிலம் பக்கத்தில் இருக்கா. நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் சொல்லவே மாட்டேங்கிறா அம்மா. ஸ்ரீசக்கரம் சரி, லலிதா சஹஸ்ரநாமம் சரி, நீங்கள் ஒரு வெரி கிளியர்லி யூ டாக்கு. பட் மற்றவா வந்து இந்த மாதிரி சொல்லலையே, அது நான் அந்த மாதிரி செய்ய முடியும். நான் என் அம்பாள் எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது நான் பேசுகிறேன் அப்படின்னு. அப்புறம் இங்கே என்னை பார்த்து கோவிலுக்கு போனேன். நீங்கள் முக்கியமான விஷயம் 2-3 பேர் வந்ததுனால டோட்டலி வாஸ் பிஸி இந்த ஈவினிங். இப்போ ஸ்ரீசக்கரத்தினுடைய உருவத்தை காமிச்சிட்டாங்க. இந்த படத்தை நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீவித்யான்னு வந்துட்டாலே ஸ்ரீசக்கரம், லலிதா சஹஸ்ரநாமம், இது இல்லாமல் ஸ்ரீவித்யா கிடையாது. ஸோ பீப்புள் ஷுட் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் ஆன் தட். ஸ்ரீசக்கரத்தில் என்ன இருக்குது? 4 பக்கம் வாசல் உள்ள சக்கரம் இருக்குது, 3 சதுரம் இருக்குது, சதுரக்கோடுகள் 3, அது 4 வாசப்படி. ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் 4 வாசப்படி. அடுத்து வந்து 3 கோடுகள், 3 ஸ்கொயர் பாக்ஸஸ். ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்கொயர் அந்த லைன்லேயும் ஒவ்வொரு தெய்வத்தை வாசனம் பண்ணுறான். ஸோ வெளியிலேருந்து தான் பார்த்துன்னு வரணும். வெளியிலே பார்த்துட்டு உள்ளபடி குறுகிய வருது. ஸோ முதல் சதுரத்தில் இருக்கிறது பிரதம ரேகா, அது 10 அனிமா சித்தி தேவிகள். அனிமா சித்தி தேவிகள் போட்டிருக்கு. திரைலோக்கிய மோகன சக்கரம். பிரகட யோகினி பேர். பிரகட யோகினி கையில் பாருங்க, இந்த மனித மண்டை ஓடிச்சிட்ருக்க, சூளை வச்சிட்ருக்க, ஒரு கையில் வந்து பாரம் பாத்திரம் வச்சுருக்கா, ஒரு கையை பரதம் காமிக்கிறேன்.
சரி, ஒன்று பானை பாத்திரம், ஒன்று கலச மாட்ட வச்சுருக்கேன். ஸோ இதான் பிரதமாவரணம், பிரதம தேக்க. அணிமா, லகிமா, மகிமா, ஈஷித்வம், வசித்வம், பிராகாமியம், புத்தி, இச்சா, பிராப்தி, சர்வகாம சித்தி. இந்த 10 இது சித்தி தேவதைகள் இருக்கா. அடுத்து மத்திய ரேகை. இதில் யார் இருக்கா? அஷ்டமாத்திரைகள் 8 பேர். பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி. இவாளுக்கெல்லாம் ரூபம் படி சொல்லிருக்கு. ஒரு கையில் தாமரை, ஒரு கையை பான பாத்திரம் வச்சுட்டு வந்து திரைலோக்கிய முகத்தில் 2வது இது மத்திய ரேகை. பிரகட யோகினிகள் பெரியவாளுக்கு. முதலாவது பிரகட யோகினி, 2வது பிரகட யோகினி. 3வது ரேகை திருத்தீயா ரேகா. இதில் தசமுத்ரா தேவதைகள், 10 முத்ரா தேவதைகள். இவாளும் வந்து பிரகட யோகினி தான் பேர். இந்த தசமுத்ரா வந்து சர்வசம்சோபன முத்ரா, சர்வ வித்ராவணி, சர்வ ஆகர்ஷணி, சர்வவசங்கரி, சர்வோன்மாதினி, சர்வமகாங்குசா, சர்வகேசரி, சர்வபீஜா, சர்வ யோனி, அதான் இவ சர்வ திரிகண்டா இவா இருக்கா. ஸோ திருத்தீயா ரேகா. இப்போ பிரகட யோகினி தான். இந்த 3 யோகினிகள் பார்த்தாச்சு. இப்போ 3 பேருமே வந்து 3 சதுர ரேகையில் இருக்கவா வந்து என்ன பார்த்துருக்கோம்? முதல்ல நம்ம பார்த்தது 10 அனிமா சித்தி தேவதைகள், அடுத்ததாக அஷ்டமாத்திரிகா தேவதைகள், அடுத்தது தசமுத்ரா தேவதைகள். இது முடிஞ்சது. 2வது ஆவரணம் வரும்போது அது என்னது? 2வது ஆவரணம் சர்வசா பரிபூர சக்கரம். சர்வசா பரிபூரக சக்கரம். இது 16 இது தாமரை. இவாளுக்கு குப்த யோகினிகள் பேர். குப்த யோகினிகள். ஆனால் இந்த 16 தாமரை வரத்துக்கு முன்னாடியே இவ திருவண்ணியம் வந்துடுது. 3 வளையங்கள். இந்த வளையங்களை பற்றி யாரும் எதுவும் சொல்ல. பட் இந்த புக்கை காமகலா விலாசத்தை மட்டும் தான் இதை பற்றி போட்டிருக்கான். இந்த திருவண்ணியத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னா, நான் கூட எதுவுமே ரெஃபரன்ஸ் இல்லைன்னு பார்த்தா, ஸ்ரீசக்கரத்தில் உள்ள 3 விருத்தங்கள் ரத்னம், சுக்லம், மிஸ்ரம், 3 பிந்துக்களின் வடிவ அக்னி, சோம, சூரியர்களின் தேஜஸ் பரிமாணமே. இந்த 3 சதுரஸ்வர பூஜா பூபர சக்கரமானது. பிந்து திரிகோண வசுகோண தசாரக்ம மன்வஸ்ர நாகதள சம்யுக்த ஷோடசாரம் விருத்தித்ரயம் சதரணி சதன்யத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேது திதயம் பரதேவதாய அப்படின்னு ஸ்லோகம் போட்டிருக்கு. இந்த திருவண்ணியத்துக்குன்னு ஒரு இது இருக்கு. திரிவளையங்களே அக்னி, சூரிய, சோம மண்டங்களை கூறுவது இங்கு அறியத்தக்கது போட்டிருக்கா. ஸோ இப்போ வந்து 16 இது தாமரை வந்துடுறோம். குப்த யோகினிகள் யார்? காமா ஆக்கைவ நிறைய பேர் எழுது கூட. என்ன ஒரு லேடி பேசுவோம், கர்ஷிணி என்று. ஆகர்ஷண தேவதைகளை வாழலாம். காமா ஆகர்ஷிணி, புத்தியா ஆகர்ஷிணி, அகங்கார ஆகர்ஷிணி, சப்தா ஆகர்ஷிணி, ஸ்பர்ஷ ஆகர்ஷிணி, ரூபா ஆகர்ஷிணி, ரச ஆகர்ஷிணி, கந்தா ஆகர்ஷிணி, சித்தா ஆகர்ஷிணி,
தைரிய ஆகர்ஷணி, ஸ்மிருத்தியா ஆகர்ஷணி, நாம ஆகர்ஷணி, பீஜ ஆகர்ஷணி, ஆத்மா ஆகர்ஷணி, அமிர்தா ஆகர்ஷணி, சரீரா ஆகர்ஷணி தேவதை. இப்போ அதை வந்து சர்வசா பரிபூர சக்கரத்தில் 14 தாமரையில் இருக்காவா. ஒரு கையில் வில்லு அம்பு, ஒரு கையில் வந்து வளைய மாட்டை வச்சுருக்கா, அது கேடையுமா வளைய பால் வச்சுட்ருக்கா. இது பார்த்தாச்சு. அடுத்ததாக எட்டு தாமரை, மூன்றாவது ஆவரணம். சர்வக்ஷம் சோபன சக்கரம் பேர் குப்ததர யோகினி, 8 இதழ். இப்போ வந்து கிட்டத்தட்ட லலிதா பரமேஸ்வரி ஆட்டமே இருக்க. பார்க்கறதுக்கு கரும்பு புலி வச்சுருக்கா, புஷ்பபானம் வச்சுட்ருக்க, ஒரு கையில் தாமரை பூவும் ஒரு கையில் மாதுளம் பழம் மாட்டை வச்சுட்ருக்க. குப்த தர யோகினி, அனங்க குசும, அனங்க மேகல, அனங்க மதன, அனங்க மதனாதூர, அனங்க ரேக, அனங்க வேகினி, அனங்காங்குச, அனங்க மாலினி. இவ அடுத்ததாக துரியாவரணம்ன்ற 4வது ஆபரணம். இதில் வந்து சர்வ சௌபாகியதாகிய சக்கரம் பேர் சம்பிரதாய யோகினி பேர். 14 முக்கோணம். இங்கேருந்து கவனமாக முக்கோணம் ஆரம்பிக்கிறோம். 14 முக்கோணங்கள் இருக்கு. 14 பேர் ஒரே மாதிரி தான் இருப்பார். இவ பேரு சம்பிரதாய யோகினி. சர்வ சம்சோபினி, சர்வ வித்ராமிணி, சர்வ ஆகர்ஷணி, சர்வ லாகினி, சர்வ சம்மோகினி, சர்வஸ்தம்பனி, சர்வ ஜிம்பணி, சர்வ வசங்கரி, சர்வரஞ்சனி, சர்வோன்மாதினி, சர்வத்தசாதினி, சர்வ சம்பத்பூரணி, சர்வமந்திரமகி, சர்வத்வந்தசங்கரி. இப்போ வந்து 14 பேர், 4வது ஆவரணம். அடுத்ததாக 5வது ஆவரணம் வெளிப்பத்து முக்கோணம். சர்வார்த்த சாதக சக்கரம் பேர் குலோத்தீர்ண யோகினிகள் பேருவ. அம்பாள் வந்து ஒரு கையில் மணி, ஒரு கையில் வந்து மணி, ஒரு கையில் கதையாடம் இருக்கு, மேலே வந்து பாசமங்கோசை வச்சுட்டுருக்கா. குலோத்தீர்ண யோகினி தேவி, வெளிப்பத்து முக்கோணம். யாரு? சர்வ சித்தி பிரதா, சர்வ சம்பத் பிரதா, சர்வ பிரியங்கரி, சர்வ மங்களகாரணி, சர்வகாம பிரதா, சர்வ துக்க விமோச்சினி, சர்வ மிருத்யு பிரசமனி, சர்வ விக்ன நிவாரணி, சர்வாங்க சுந்தரி, சர்வ தௌபாகியதாயினி. அது இது பஞ்சமாவரணம். 5வது ஆவரணம் இருக்கு. 6வது ஆவரணம் உள்பத்து முக்கோணம். இதில் சர்வ ரக்ஷாகர சக்கரம் பேர். சாரி என்ன விட்டுட்டுன்னு. பஞ்சமா ஆவரணம் ஆறாவது ஆவரணம் வந்து சர்வ ரக்ஷாகர சக்கரம் பேர் நிகர்ப்ப யோகினிகள் பேருவா. உள்பத்து முக்கோணம் நிகர்ப்ப யோகினிகள். இவ பேர் என்ன? சர்வஜா, சர்வ பக்தி, சர்வசக்தி, சர்வ ஐஸ்வர்ய பிரதா, சர்வ ஞானமயி, சர்வ வியாதி விநாசினி, சர்வதரா ஸ்வரூபா, சர்வ பாபகரா, சர்வானந்தமயி, சர்வ ரக்ஷாகர ஸ்வரூபிணி, சர்வேப்சித பலப்பிரதா அப்படின்னு சொல்லியிருக்கு. நிகர்ப்ப யோகினிகள் பேர் இவா பேர். இவா பேர் 10 பேர் இருக்கா. அவ ஒரு கையில் வெஜ்ஜனம் வச்சிட்ருக்கா, ஒரு கையில் சக்தி என்ற ஆயுதம் வச்சிட்ருக்கா, ஒரு கையில் வந்து சக்கரம் வச்சுட்டுருக்கா, ஒரு கையில்
அம்பாட்டம் வச்சுட்டுருக்க. ஸோ இவ பேர் நிகர்ப்பு யோகினிகள் பேர். 6வது ஆவரணம். 7வது ஆவரணம். 7வது ஆவரணம் யார் இருக்க? அதுக்கு வந்து 8 கோணம். முதல்ல 14 முக்கோணம், 14 வெளிப்பத்து 24, உள்பத்து 34. இது வந்து 7வது சப்தம ஆவரணத்தில் வந்து 8 கோணம். சர்வ ரோககர சக்கரம் பேர். ரகசிய யோகினிகள் யார் என்ன இருக்க வச்சிட்ருக்க? கையில் வீணைய புஸ்தகமும் மேல் கையில் வில்லும் அம்பு வச்சிட்ருக்க ரகசிய யோகினிகள். வசினி, காமேசி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, இவ தான் பக்வாதினிகள். லலிதா சாஸ்திரநாமத்தை ஏற்றியவா இவ தான். இதை நான் படம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. ரமேஷ் வில்லிவாக்கத்தில் அவன் பண்ணி கொடுத்தானுங்க. இவ தான் நிகர்ப்ப யோகினிகள். சாரி, ரகசிய யோகினிகள். லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய ஆத்தஸ் இவ தான். 7வது ஆவரணத்தில் இருக்காவ. 8 கோணத்தில் இருக்கா. 8வது ஆவரணம். 8வது ஆவரணத்தில் இருக்க என்ன இருக்க? அது வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள், சர்வசித்தி பிரதா சக்கரம், அதிரகசிய யோகினி பேர். இங்கே ஒன்று காமிச்சிருக்கா, சில 3 பேர் இருக்காவ. மகாகாமேஸ்வரி, மகாவஜ்ரேஸ்வரி, மகாபகமாலினி. 3 காரணங்கள் 3 பேர் இருக்காவ. பயங்கரமாக இருப்பா, தட்டுப்பல்லோடு இருப்பாவ. அதிரகசிய யோகினிகள் பேர். அஷ்டமாவரணம். அடுத்தது நவமாவரணம், 9வது சர்வானந்தமய சக்கரம் பேர். பிந்துஸ்தானம் தான். இங்கே லலிதா மகாத்ரிபுர சுந்தரி இந்த பிந்துவில் உட்காந்துருக்க. காமேஸ்வரர் இடது துறை சொல்கிறவ எப்படி வேணா இருக்கட்டும். மகாத்ரிபுர சுந்தரி. இங்கே இதோட வந்து இந்த நவமாவரணம்ன்றது 9வது ஆவரணம் முடிஞ்சிடுறது. இந்த 9 ஆவரணத்தில் இவாளாக உட்காந்துட்டுருக்கான்னு வருது. ஸோ இது இந்த பேசிக் கிளாரிட்டி வரணும் நமக்கு. அதுக்காக தான் இன்றைக்கி எடுத்த டாப்பிக்கை. இந்த திருவண்ணியத்தில் வந்து என்னென்னது? சோம, சூரிய, அக்னி, அதுதான் ரெஃபர் பண்ணுறது. மிச்சம் யாருமே கிளாரிஃபை பண்ணல. இந்த காமகலா விலாசத்தில் மட்டும்தான் அது போட்டிருக்குது. அதை இந்த திரிவலய பூபுரங்கள் நிரூபிக்கப்படுகின்றன அப்படின்னு போட்டிருந்தான். அதனால தான் எடுத்தது. இது ஒன்று ரத்தம், சுக்லம், விஸ்ரம், 3 பந்துக்களை வடிவமான அக்னி சோம சூரியர்களின் தேஜஸ் பரிணாமமே அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ இந்த கிளாரிட்டி வேணும் நமக்கு. அதனால திருவண்ணியா சொல்லிருக்கு. திருவண்ணியா இதுலேயுமே ஷேராது. என்ன நம்ம இந்த நவாபரணத்தில் திருவண்ணியா ஷேராதது. பட் interconnected with all the things. So in order to give the clarification on that, I took the topic today. So to some extent I've explained to you. இந்த கிளாரிட்டி வேணும் நமக்கு. சும்மா ஏதோ ஒன்று எடுத்தோம் படித்தோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அகெயின் ஐ ரிப்பீட், இந்த ஸ்ரீசக்கரம் எடுத்தாலே அது வந்து மகாமேருன்னு எடுத்தினாலே கோணங்கள் கரெக்டாக பாருங்கள். வெளிப்பத்து முதல்ல 14 முக்கோணம், வெளிப்பத்து முக்கோணம், உள்பத்து முக்கோணம், 8 கோணம். அடுத்தது அந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிள் மேலே, அதுக்கப்புறம் பிந்துஸ்தானம். ஸோ இந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிள் வரைக்குமே 43 முக்கோணம் வந்துடும். 14, 10, 24, 10, 34 ப்ளஸ் 8, 42, மேலே ஒரு முக்கோணம் 43. இந்த 43 இருக்கான்னு பார்க்கணும். நான் முன்னாடி சொன்ன பச்சையம்மா கேஸுக்கு கடவுளை பார்த்தேன் இல்லையா? 41 கோணங்கள் அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவழித்து மேறு பண்ணியிருக்கா. அந்த கணக்கு தெரியல அவளுக்கு. 41 தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒருத்தர் பண்ணி கிண்டுக்கிட்ட அவர்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டார். தாம்பரத்துக்கிட்ட இரும்புலி கேட்டுக்கிட்ட ரத்த சித்தர்கிட்ட புத்தர்னார். தெரியாத வாழ்லாம் அதெல்லாம் பண்ண அப்படி தான் ஆகும். ஸோ நம்ம கிளியராக ஒரு ஸ்ரீசக்கரமோ மகாபீர் ஒரு கிரகத்தில் இருக்கிறோன்னா
அதனுடைய பெனிஃபிட்ஸ் முழுக்க வரணும்னா அது நல்லா இருக்கணும். அது ஸ்ரீசக்கரத்தில் ஒரு கீரல் விழுந்துத்தோ நெசுங்கித்தோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது வீட்டில் பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு அம்மா வந்து எழுதியிருப்பேன், ராத்திரிலாம் கற்றுவிடலாம். அப்போ பரமாச்சாரியர்கிட்ட போய் சொல்லும்போது, உங்கள் ஸ்ரீசக்கரமாக இருக்குது, அது பின்னாடி ஸ்க்ராட்ச் இருக்கும் பாருன்னாராம். ஆற்றுல இருந்து பார்த்தா பெரிய வெட்டினா மாதிரி ஒரு படு இருந்தது ஸ்ரீசக்கரத்தில். அது பூஜை பண்ண வேணான்ட்டார் பரமாச்சாரியர். அப்புறம் வேலை வச்சு பண்ணும்போது சரியாச்சு மாமிக்கு. இதெல்லாம் வந்து சத்தியமாக நடந்தது. சமீப காலத்தில் நடந்தது நான் சொல்கிறதெல்லாம். ஸோ அதனால் இது வாங்குறதெல்லாம் வந்து சும்மா இஷ்டம் போய் வாங்காதவங்க இந்த காய்கறி வாங்குற மாதிரி கிடையாது இது. ஸோ நம்ம நல்லா தெரிஞ்சவாளாக நல்லவாளாக இருக்கணும். அவள் கரெக்டான ப்ராடக்ட்டை பற்றி அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கவாட்ட தான் வாங்கணும். அதை இது சொல்லி எல்லோரும் நல்லா இருக்கணும், அதனால் பிரச்சனை வந்துடக்கூடாது அவளுக்கு, அந்த எண்ணத்தில் தான் இதெல்லாம் அவ்வளோ சொல்கிறேன் நான். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து இது பண்ண, அதாவது தங்கத்தில் பண்ணால் 100 வருஷம் கூட வச்சுக்கலாம், தேயாதது. வெள்ளிக்கு வேல்யூ வந்து 25 வருஷம் சொல்லியிருக்கு. தாமரை தகட்டில் திக்கான தகட்டில் வாங்கினா 12 வருஷம் தான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மாறுலையோ குளத்துலையோ கொண்டு இந்த பூஜை பண்ணிவிட்டு விட்டுடணும். அதை ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் நினைவில் கொண்டு வாங்குங்கோ, செய்யுங்கோ. எல்லாம் வாழ்க்கையில் பல நலமுறை பெற்று நல்லா வாழணும் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.